அக்கா நீயா? அடி என்ன அக்கா, என் கனவு கண்ணி சுமதியோட ஒரு கிடுகிடா ரேஞ்சில் இருக்கும் போது என்ன எழுப்பி விட்டிய? அதே என்னடா கிடுகிடா ரேஞ்சு? ஓஹோ, கல்யாண கனவா? ஏன்டா இப்படி அலையிற? நானே உனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஏஞ்சி போய் வேலையை பாரு. ஐயோ, கோழி கூவிடுச்சா? கூன கோழி பிரியாணியா கூட ஆயிடுச்சு. ஏஞ்சடா ஏஞ்சடா. சொன்னா மேனா நமக்குதான். அடேங்கப்பா, செம்ம யோகடா எனக்கு. என்னால் லக்கேஜ் டாய் எவனும் இந்த பக்கம் வராதீங்க. டாய் ரைட் ரைட். யோ, யார் யார் இறக்குறது? அண்ணே நான் தானே. யோ, என்ன அது பழைய பஸ் சாமான கட்டி வச்சிருக்கேன், அதை போய் இறக்கிட்டியா? ஏத்தியா மறுபடியும்? ஐயோ, ஏதோ தொழில் ஆர்வத்துல கோச்சுக்காதீங்க. என்ன போங்க. சரி சீக்கிரம் ஏத்து. இனிமே இதை நான் எங்க ஏத்துறது? டேய் காலை, இத மேல ஏத்துறா. டேய் தம்பி தம்பி, அதெல்லாம் வீட்டுல போய் வச்சுக்கப்பா. கிளம்பு கிளம்பு கிளம்பு. பெரியவரே பெரியவரே, பொண்ணுக்கு கல்யாணம் ஆனப்புறம் தான் கண்ணை மூடுவேன்னு சொன்னீங்க. ஒரேடியா கண்ணை மூடிட்டீங்களா? பெரியவரே வாங்க. மெட்ராஸ் வந்துருச்சா? இல்ல, நாம மெட்ராஸ்க்கு வந்துட்டோம். வாங்க. அப்படியா? ஆமா. வாமா சீக்கிரம், பஸ் போயிட போகுது. வா வா வா. மெட்ராஸ்ல இறங்கின உடனே புரோக்கர் கமிஷன் 400 ரூபாய் தரேன். நீங்களே என்னாச்சு? 400 ரூபாய்? என்னையா பெரிய 400 ரூபாய்? இந்த பாரு, எங்களை ஒழுங்கா வீட்டுல கொண்டு போய் சேர்த்துரு. 2 ஒண்ணா போட்டு தரேன். மனுஷன் படுத்து இருக்குது தெரியல. யோ, உன்னை யாரையா பிளாட்ஃபார்ம்ல வந்து படுக்க சொன்னது? வீட்டுல போய் படுக்க வேண்டியதானே? வீடு இருந்தா நான் ஏன் பிளாட்ஃபார்ம்ல படுக்கிறேன்? மிதிச்சது மட்டும் இல்லாம திமிரா வர பேசுறியா? பாதசாரிகள் நடந்து போற இடத்துல படுத்தது உன் தப்பு. தூங்குற நேரத்துல நடந்தது உன் தப்பு. நான் தூங்குற நேரத்துல நடப்பேன், தூக்கத்துல நடப்பேன். அதை கேட்க நீ யாரா? பல்ல கட்டிடுவேன். பல்ல கட்டிடுவியா? கட்டியா பாக்கலாம். இப்படி வாயா. நீ என்னையா நேரத்துல போய் அந்த பையன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற? நான் பெரியவர் சொல்றாருங்கிறதுக்காக போறேன். அவர் பெண்டு பிள்ளைகளோட வந்திருக்காரு. அவங்க நகரட்டெல்லாம் போட்டுருக்காங்க. அதெல்லாம் ஏன் இப்ப சொல்றேன்? ஐயோ யாங்க. பல்ல கட்டிடுவியா? கட்டியா பாக்கலாம். கட்டியா? ஐயோ, தூங்குற நேரத்துல வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு. யோ தரகு, துணைக்கு வரேன்னு சொல்லிவிட்டு தூங்கிக்கிட்டு இருக்கிறவனை எழுப்பி வீணா தகராறு பண்ணிவிட்டியா? நீங்க மட்டும் இல்லன்னா அவன் பல்ல கட்டி பொடி மாஸ் பண்ணிருப்பான். ஆமா, கழட்டுவேன். அவனுக்கு வயசாகி அவன் பல்லு தானா கீழே விழுகிற வரைக்கும் அவனுக்கு ஒண்ணும் செய்ய முடியாது. நீ இப்படிதான் சொல்லிக்கிட்டே இருப்ப. ஆமா. பாப்பா, நீ போட்டுற நகையெல்லாம் மரியாதையா கைட்டி கொடுத்துருமா. புரோக்கரு, உனக்கு பேசின கமிஷன் 400 ரூபாய். இதை நான் கொடுத்துட்டேன். காப்பாத்திக்க வேண்டியது ஓம் பொறுப்பு. நல்ல சமயம் பார்த்து கொடுக்குறியா? நீ ஏன் அவங்க கிட்ட கொடுத்துரு. என்னையா வரவலன்னு பேசிக்கிட்டு சீக்கிரமா நகை கட்டி கொடுத்துட்டு போங்கயா. கட்டுங்க. ஏய், என்னமோ பிளாட்ஃபார்ம் நீ என்னாச்சு? அவனுக்கு பல்ல கட்டிட்டு வாங்கிட்டு வரேன்.
இனிமே இந்த பக்கம் வந்தீங்க வகுந்து எடுத்துட்டு வர்றா நம்ம பேட்டைக்குள்ளே வராங்க. வணக்கம். எங்க என்ன பல்ல தேய்ச்சி வேணுமா? விட்ட நபர் என்னமோ பல்ல உடைக்கிறேன் நீ. அதே சின்ன குழந்தைகளை மூக்க நறுக்குவோன்னு சொல்றது இல்லையா? அது ஒரு தமாஷுக்கு தானே. அதே மாதிரி இது ஒரு தமாஷுக்கு தான்பா. ஒண்ணு இத பாருப்பா, என்ன மாதிரி ஆளையெல்லாம் அடிச்சா அது எனக்கு அசிங்கம் இல்ல, உனக்கு தான் அசிங்கம். நாம நண்பர்களாவே இருப்போமே. அப்படிங்கிற நண்பர்கள் காமெடியான ஆளியா பாத்து போ. பொண்ணை பார்த்துட்டு ராத்திரியே திரும்பி இல்லாமல, ஏன்னா எனக்கு நிறைய வேலை இருக்கு. கண்டிப்பா திரும்பிடலாங்க. திருமணஞ்சேரி இங்கதான் இருக்கு. செங்கல்பட்டுல இருந்து 150 கிலோமீட்டர் தான். பஸ்ல டிக்கெட்லாம் வாங்குறது உண்டுல? வெளியூர் போகும்போதெல்லாம் கண்டிப்பா டிக்கெட் வாங்கிடுறது. எவன்டா மூட்டை தூக்கி? சார் எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நீங்க வண்டியில உட்காருங்க. நீ உட்காருப்பா. ஆமா, நீங்க அந்த பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுல சேர்த்துட்டியா? என்னப்பா இப்படி கேக்குற? நீதான் எங்களை அன்னைக்கு ஆபத் பாந்தவ மாதிரி காப்பாத்துனியே. அதனாலதான் அந்த கல்யாண பார்ட்டியே இன்னைக்கு பொழைச்சது. ஆமா, நீ பொண்ணு வீட்டுக்காரனா புள்ள வீட்டுக்காரனா? அன்னைக்கு பொண்ணு வீட்டுக்காரன், இன்னைக்கு புள்ள வீட்டுக்காரன். குழப்பறிய நானா? நான் கல்யாண தரகர்ப்பா. அதான் என் தொழில். பேரு அம்பலவான. ஆமா, உன் பேர் என்ன? வேலு, தங்கவேலு. என்ன தொழில் பண்ற? பொட்டி குடு காட்டுறேன். என்னைய குழப்பற? கூலி சார். குடு சார், அத வெறும் கையா வீசிட்டு வர முடியல. ஆமா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லையா? ஏன் கேக்குற? தொண்டு கணவனா இருந்தாலும் நான் கேக்குற முதல் கேள்வியே தான். எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். இந்த பாட்டி போதாதா? ஆமா, அந்த பையனுக்கு திருமணஞ்சேரி கிராமத்துல பொண்ணு பார்க்க போறோம். பொண்ணு எப்படி? நீயே பார்த்து சொல்றியா? திருமணஞ்சேரிக்கே வந்து பார்க்க சொல்றியா? இல்லப்பா, பொண்ணு போட்டோவை பார்த்து சொல்லுப்பா. சார் செம்ம கிடுகிடாவா இருக்கு சார். கிடுகிடான்னா? அதாவது என்ன மாதிரி வயசு பையனுக்கு தான் புரியும் சார். சூப்பர் பார்ட்டி சார். ஆமா, இந்த சோதா பையனுக்கா? அவனுக்கு செம்ம வாழ்வு சார். வெறும் வாழ்வு இல்லப்பா, வயலும் வாழ்வோம். 40 ஏக்கர் நிலத்தோட இந்த பொண்ணை கொடுக்குறாங்க சார். இந்த மாதிரி அநியாயமான மேட்டர்லாம் நீ பண்ணக்கூடாது சார். அப்பா, சினிமா வாழ்க்கையில தான் ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் நடக்கும். நிஜ வாழ்க்கையில இப்படித்தான் தாறுமாறா இருக்கும். திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன அப்படிங்கிறாங்க. அப்படின்னா கல்யாணம் சொர்க்கத்துல தானே நடக்கணும். சத்திரத்துல எங்க மூலமா நடந்தா இப்படிதான் இருக்கும். என்னமோ கிளிய வளர்த்து பூனை கிட்ட கொடுக்குற மாதிரி தான். இந்தா என்னது கூலி? இந்த பாரு, இந்த மாதிரி ஒரு குட்டி எனக்கு பிடிச்சு கொடு. வாழ்க்கை பூரா உனக்கு பொட்டியை தூக்குறேன். இப்ப அப்படித்தான் சொல்லுவீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தலைவரை கண்டிப்பா மாட்டீங்க. நைனா வரமா பொட்டி கொடுப்பா. சார் அடிக்கடி வரல. டேய் வேலு, ஓ அக்கா, என்ன காலையெல்லாம் காணோம்? நீ கடைக்கு லீவ் விடுற அளவுக்கு ஆயிட்டியா நீ? இந்த பாரு, இனிமே நீ என் கடை பக்கம் வந்து சோறு டிபன் எதுவும் தின்னாத. ஆமா, ஐயோ அக்கா, ஏன்க்கா? உனக்கு சமைச்சு போட ஒரு ஆளை செட்டப் பண்ணி வச்சிருக்கேன்டா. செட்டப்பா? ஆமாண்டா, இத்தனை நாள் நீ ஒத்த கட்டியா இருந்த இல்லையா? உனக்கு ஒரு லக்கேஜ் தேவை இல்லையா? பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன். நிஜமாவா? சத்தியமாடா, நாம நாளைக்கு பொண்ணு பார்க்க போறோம். நீ என் கூட வர. டேய் டேய் டேய், என்னடா இது? என்ன? பாருடா, நாளைக்கு வரும்போது ஒழுங்கா பேண்ட் சொக்கா எல்லாம் மாட்டிக்கிட்டு வா. அப்பா, எங்கடா போன? உன்னை தேடி ஆள் வந்திருக்காங்க. வணக்கம் வணக்கம். வணக்கம். யாரு? என் பேரு அம்பலவாணன். நான் ஒரு கல்யாண தரகர். என்ன விஷயமா வந்தீங்க? கல்யாண தரகர் வேற எதுக்கு வருவேன்? கல்யாணத்துக்காகத்தான். உங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அதான் பார்ட்டியோட வந்துட்டேன். இவரு கல்யாண பையனோட அப்பா, பேரு சண்முகம். அது பையன் பேரு பாலு. அது பையனோட அம்மா. பொண்ணை கூப்பிட்டீங்கன்னா பையனுக்கு பிடிச்சிருந்தா மத்த விஷயம் எல்லாம் பேசலாம். எங்கடா பெரியவ? சும்மா இருக்க, நீ வேற. முதல்ல விஷயத்தை பேசிக்கோ, அப்புறம் பொண்ணு கூப்பிடுவோம் தேவைப்பட்டா. அதுக்கு முன்னாடி பையனுக்கு பொண்ணை பிடிக்க வேணாங்களா? பையனுக்கு பிடிச்சா உடனே கல்யாணம் முடிஞ்சிருமா? பையன் மெட்ராஸ்ல ஃபேக்டரி வச்சிருக்காங்க. ஃபேக்டரியா? அது ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிங்க. எது இந்த பள்ளிக்கூட பிள்ளைங்களுக்கு எல்லாம் அரடி ஸ்கேல் செய்யறாங்க அதுவா? இன்ஜினியரிங். ஆஹா, ஃபேக்டரினா எவ்வளவு ஏக்கர் தேரும்? ஓஹோ, யோசிக்கிற அளவுக்கு இருக்கா? ஆமா, மெட்ராஸ்ல இருந்து எதுல வந்தீங்க? பஸ்ல. பஸ் இல்லையா? ஏயா, பெரிய பண்ண வீட்டுல பொண்ணு எடுக்க வந்திருக்கீங்க, பஸ்ல வர்றீங்களே? என் வீட்டுல பிச்சை எடுக்க வர்றவங்க கூட வில்லு வண்டியில வர்றான். வெளியிலேயே சொல்லிடாதீங்க, உங்களை ரொம்ப கேவலமா நினைப்பாங்க. சார், டேய் என்னடா பேசுற? டேய் கிழவி, சும்மா இரு. பொண்ணு பார்க்க வரவங்க விசாரிச்சுட்டு வர்றது இல்ல? யோ புரோக்கரே, நான் சொல்றது நல்லா கேட்டுக்க. எனக்கு வர போற மாப்பிளைக்கு என்னை விட 4 ஏக்கர் அதிகமா இருக்கணும். யோ புரோக்கர், என்ன இதெல்லாம்? அதான் புரோக்கரு. எங்கேயாவது கமிஷனுக்கு ஆசைப்பட்டு சம்பந்தம் இல்லாத இடத்துல தள்ளி விட்டுருவாங்க. இல்ல சொத்தை சொல்லுன்னு ஒரு பொண்ணை பார்த்து உன் தலையில கட்டி விட்டுருவாங்க. ஆள வந்தா யாரு? அவனுடைய அந்தஸ்து என்ன? உட்காந்துட்டு பேசுறீங்களே, எதிரியா? யோ புரோக்கர், எனக்கு தேவையா? வேலையில போற ஓனரை முடிச்சு வேட்டிக்குள்ள விட்ட மாதிரி. ஓனம் தாயா இந்த ஆளு. யோ, எவனாவது குச்சி ஐஸ் ஃபேக்டரி வச்சிருப்பான், அவங்கிட்ட போய் கேளு, பொண்ணு கொடுப்பான். டேய், நீ பெத்திருக்கிறது 2 பொட்ட பொண்ணு. அத மனசுல வச்சு பேசு.
ஏய் கிழவி, உன்னை கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன். எனக்கு தெரியாதா? பட்டத்து யானை அணைச்சு சுயவரம் நடத்தி கல்யாணத்தை நடத்துவேன். கண்ட புரோக்கர்லாம் நான் நம்ப மாட்டேன், தெரியுமா? வாங்க என் வேலையை பார்த்துட்டு. போடா. என்ன நிச்சயமா நினைச்சிட்டு இருக்காங்களா? என்ன உட்காந்துட்டு போஸ் கொடுத்து எந்திரியா? வரேங்க. வராதே போ. இல்ல வருவேன், மறுபடியும் வருவேன். எதுக்கு? கண்டிப்பா வருவேன், இந்த வீட்டுக்கே வருவேன். வரேங்க. எனக்கு சவால் விட்டு போறான். என்னடா சூப்பர். பொண்ணோட அம்மா. அச்சோ, அஞ்சல, பொண்ணு அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு வா. தம்பிக்கு தான் உங்க பொண்ணு. அப்படியா? தம்பி பேரு வேலு, தங்க வேலு. என்ன வேலை பாக்குறீங்க? தம்பிக்கு உங்கள மாதிரி பஸ் ஸ்டாண்ட் உத்தியோகம் தான். நீங்க பாரிஸ், தம்பி தண்டையார்பேட்டை. பல்லவனா பிரைவேட்டா? எல்லாமே தான். சமயத்துல வீடியோ வச்சு கூட வருங்க. கண்டக்டரா? இல்லீங்க, கூலி. கூலியா? கூலினா இவன் தானே எல்லாமே அங்க. தம்பி சொல்லாம ஒரு லெக்கேஜ் கூட அங்கேருந்து நகராது, தெரியுமா? பொண்ணாத்தா, என்ன மன்னிச்சிரு. என்னென்ன சொல்றீங்க? என் பொண்ணு ஒரு கூலிக்காரனுக்கு. ஓ, என்ன கூலிக்கார? அதுவும் ஒரு தொழில் தான். தொழில் மூட்டை தூக்குறது பெரிய தொழில். யோ, அளந்து பேசியா? தம்பி அக்கா, அந்த இடத்துல நீ சும்மா இருக்கா? பொண்ணு தர முடியாதுன்னா தர மாட்டேன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? அப்புறம் என்ன கூலிக்காரன் கிளிக்காரன்னு? யோ, நீ என்ன பெரிய கோடீஸ்வரனா? நீ பஸ்ஸுக்குள்ள இருக்க, நான் பஸ்ஸுக்கு வெளியே இருக்க. இதுல என்னையா சுண்டக்க அந்தஸ்து பாக்குற? சரிதான், பிளாட்பார்ம்ங்கிறது சரியா யோ, இருக்குது. பிளாட்பார்ம் இல்லையா? பல்ல இல்ல, வாங்கிடும். தம்பி, என்ன கைய உங்கற நீ? இந்த மாதிரி நீ பாக்குறதோ கூலி தொழில். அதுவும் போயிடுச்சுன்னா என் பொண்ணை எப்படி காப்பாத்துவ? பிச்சை எடுத்தாவது காப்பாத்துவையா? அது சரி, பிச்சைக்காரன் நீயே ஒத்துக்கிட்டியா? வேலைப்பா, நான் சொல்றதை கேளுப்பா. அதான் என் புரோக்கரு. எங்கேயாவது கமிஷனுக்கு ஆசைப்பட்டு சம்பந்தம் இல்லாத இடத்துல தள்ளி விட்டுருவாங்க. இல்ல சொத்தை சொல்லுன்னு ஒரு பொண்ணை பார்த்து உன் தலையில கட்டி விட்டுருவாங்க. அவமானம். யோ, இந்த அநியாயத்தை கேளுங்க. காலையில பொண்ணு பார்க்க போனேன். அந்த பொண்ணோட அப்ப என்ன மூட்டை தூக்குற கூலிக்கார பையன் கேவலப்படுத்திட்டாயா? ஆத்திரம் வந்து மூக்க உடைச்சிருப்பேன். ஏயா, என்னால ஒரு பொண்ணை காப்பாற்ற முடியாது? அந்த ஆளே ஒரு டிரைவர். நாளைக்கு அவன் வேலை போனா அவனும் பிச்சை எடுக்கணும். என்ன நான் பேசிக்கிட்டே இருக்க, நீ பாட்டு கீழே பாத்துக்கிட்டே இருக்க. என்னது? உனக்கு இந்த பொண்ணு ஓகேயா? அடடே, கிடுகிடா. யோ, வெறுப்பேத்தாத. ஏற்கனவே அவமானப்பட்டுட்டேன். இனிமே உனக்கு அவமானமே வராது. ஏன்னா இனிமே உன்னோட அவமானம் என்னோட அவமானம், என்னோட அவமானம் உன்னோட அவமானம். உன்னை பொறுத்த வரைக்கும் உனக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் என்ன கேவலமா பேசினான அந்த பெரிய பொண்ண அவனுக்கு நான் ஒரு நல்ல பாடம் புகட்டணும். உனக்கு இந்த பொண்ணு ஓகேயா? என்னய்யா நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. நீ ஒரே ஒரு பொய் தான் சொல்ல போற. இந்த பெரிய பொண்ணைய விட நீ பணக்காரன். ஓ, இது எப்படி? நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். ஆளுடியா? உன்னை யாரையா பொய் சொல்ல சொன்னது? கல்யாணத்தை நீ பண்ணிக்க பொய்ய நான் சொல்றேன். நாம அடுத்த வாரமே திருமணம் செய்தி போறோம். உன் பொண்டாட்டி போட்டோ எனக்கு அதுக்கு நீயே வச்சுக்க. பொண்டாட்டியா? கிடுகிடா. யோ, அம்பளவானா, ஐட்டம் நல்லதா இருக்கு. போட்டோல பார்த்து கிடுகிடாயா? அவ்வளவு தூரம் அந்த பொண்ணு முகம் மனசுல பதிஞ்சிடுச்சா? இந்த பாரு, கும்பிட போன தெய்வம் குதிரை வண்டியில் தனியா வந்திருக்கு. விடாதே, மடக்கு. டிரைவர், ஓ என்னங்க வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டீங்களா? பார்த்து போமா. போடா. என்னப்பா வண்டிக்கு என்னாச்சு? எகிரிச்சு சார். எகிர்றதுலயே இருக்கான் அவன். நம்ம பார்ட்டி போல இருக்கு. வண்டியை தான் ஓட்டு தரலன்னு நினைச்சா பேனட்டையும் திறக்க தரலையா? நில்லுடா, நில்லு நில்லு. ஓய், என்னமோ கேட்டீங்களே, நான் வீட்டுல சொல்லிட்டு தான் வந்தேன். உங்க வண்டி ரிப்பேர்னு வேணா உங்க வீட்டுல சொல்லிட்டு வரட்டுமா, இல்ல இந்த குதிரையில் கட்டி இழுக்கட்டுமா? நான் வரேன். ஹாய் ஹாய் ஹாய், போட ராஜா, போ 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 போ. ஹாய் ஹாய் ஹாய்.
நம்ம வீட்டுக்கு போறேன் நீங்க இதான் வீடா? பாத்து பாத்து வாங்க. மெதுவா. நீ போப்பா. எல்லாம் கணக்கு அடப்பாவி என்னடாச்சு உனக்கு? என்ன ஒரே இருட்டா இருக்கு, லைட் ஏதாவது போடுறது இல்லையா? மூதேவி நாய அந்த கண்ணாடியை கழட்டு, அப்பதான் பளிச்சுன்னு தெரியும். என்ன கணக்கு பிள்ளை கண்ணுலியா? அட போங்கம்மா, இது சிங்கப்பூர் தம்பி கொடுத்தது. சிங்கப்பூர் தம்பியா? ஆமாமா, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? சிங்கப்பூர்ல இருந்து ஒரு தம்பி வந்திருக்குது. அவர் என் வீட்டுல தான் தங்கி இருக்காரு. ஓ வீட்லயா? சிங்கப்பூர்ல ஏசி வீட்லயே தங்கி இருந்து தம்பிக்கு அழுத்து போச்சான். அதனால காத்தோட்டமா என் வீட்லயே தங்கிக்கிறேன்னு கேட்டுச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டேன். அடடடடா, என்ன பவுடரு, என்ன சென்ட், ஊரையே மயக்குது போங்க. இத பாருங்க, எனக்கு கூட போட்டுட்டு இருக்க. கணக்கு பிள்ளை பவுடர் சென்ட் எல்லாம் பார்த்து சிங்கப்பூர்னு நம்பிடுறதா? அட சென்ட் விடுமா, இப்ப போச்ச கப்பல் மாதிரி காரு அது தம்பி இதுதான். நம்ம ஐயாவோட வில்லு வண்டிய மாட்டோடு சேர்த்து டிக்கில போட்டுடலாம். சிங்கப்பூர்னா சிங்கப்பூர் தான். சரி சரி, என்ன விஷயமா வந்திருக்காரு? பக்கத்துல வாங்க சொல்றேன். பெரிய சிதம்பரம் ரகசியம். அங்க என்ன சொல்றா? நம்ம ஊரு புறம்போக்கு நிலத்துல சிங்கப்பூர் தம்பி பெரிய ஃபேக்டரி கட்ட போகுது. ஃபேக்டரியா? நெசமா சொல்றா? ஆமாங்க. ஏலே நான் வந்து பாப்பா அப்படி இல்ல. அருவாளால வெட்டிடுவீங்க. அபசகுணமா சொல்லாதடா. ஏமா நான் போற பொண்ணு சட்டை வெடிலாம் எடுத்து வை. அந்த கண்ணாடி கைட்டு நான் போட்டதே தெரியல. என்ன அது வேகாத வெயில்ல கூட்டிட்டு வந்திருக்க? பெரிய பொண்ணுங்கிற யானையை பிடிக்க முதல்ல இந்த நிலத்துலதான் நம்ம பள்ளம் தோண்ட போறோம். என்ன சொல்ற நீ? புரியலையா? நேத்தி கலெக்டர் ஆபீஸ்க்கு போயிருந்தேன். அந்த இடத்துல பேசிக்கிட்டாங்க. இந்த இடத்துல அரசாங்கம் ஒரு சிமெண்ட் ஃபேக்டரியை கட்ட போறதா. அதுக்கு தான் சர்வே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சிமெண்ட் ஃபேக்டரியை நீ தான் கட்ட போற அப்படின்னு பெரிய பொண்ணை ஏமாத்தி ஒரு நாடகம் நடத்த போறோம். அதுக்கு இப்ப பெரிய பண்ண வரணுமே. சிங்கப்பூர் தம்பி ஒரு சிமெண்ட் ஃபேக்டரியை கட்ட போறது அப்படின்னு கணக்கு புள்ள காதுல ஏற்கனவே நான் போட்டுட்டேனே. நான் தானே கட்ட போறதா சொன்னேன். யார் அது சிங்கப்பூர் தம்பி? நீதாயா சிங்கப்பூர் தம்பி? ஓ, நான் இன்னும் அந்த கேரக்டர்ல செட் ஆகல. சீக்கிரம் செட்டில் ஆயிடியா அந்த கேரக்டர்ல. டெஃபினட்டா அந்த பெரிய பொண்ணை இப்ப இங்க வரும். ஏன்னா அது அல்பம். அந்த சமயத்துல நம்ம நாடகத்தை நடத்துறோம். இது ஒரு சின்ன செட்டப் முடிச்சுட்டு வந்துடுறேன். லக்கேஜ் இருந்தா வெயில் தெரியாது. அப்பா சார், சார் சினிமா ஷூட்டிங் எடுக்கிறீங்களா சார்? யோ போயா, வெயில் மண்டை போட்டு கொளுத்துதே, தொல்லை பண்ற, போய் தொலையா. மறுபடியும் நான் தான். ஐயோ, இன்னும் நீ போகலையா? போயா, சொன்ன இல்ல, எத்தனை தடவை சொல்றது, போயா. நாங்கெல்லாம் கிராமத்து ஆளுங்க 4 விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவோம். நீங்க என்ன செய்றீங்கன்னு இப்ப என்கிட்ட சொல்லிட்டாக்க நான் மத்தவங்க வருவாங்கல்ல அவங்க கிட்ட நான் சொல்லிடுவேன். இல்லன்னா ஒவ்வொருத்தரா வந்து கேட்பாங்க. உங்களுக்கு தான் சிரமம் இல்லையா? கவர்மெண்ட்ல சிமெண்ட் ஃபேக்டரி கட்டுறாங்கயா, அதுக்கு தான் நாங்க சர்வே பண்ணிட்டு இருக்கோம். போதுமா? போயா. வந்துட்டானுங்க உயிரை வாங்கறதுக்கு. பாத்தீங்களா, நான் சொன்ன நம்ப மாட்டேனீங்களே. சார், சார் என்னய்யா? இனிமே யார் வந்து இத பத்தி கேட்டாலும் அனாவசியமா நீங்க பதில் சொல்ல வேண்டாம். என்கிட்ட அனுப்புங்க, நான் பதில் சொல்றேன். என்ன? சரி போயா. பாருங்க பாருங்க, ஃபேக்டரி கட்டுறதுக்கு நிலத்தை அளந்துகிட்டு இருக்காங்க. ஆமாயா. நீங்க கண்டவருக்கு பதில் சொல்லாதீங்க. யார் வந்து கேட்டாலும் என்கிட்ட அனுப்புங்க, நான் பதில் சொல்றேன். நீங்க உங்க வேலையை கவனிங்க. யோ யோ, அந்த புரோக்கர் பையன் கூட இருக்காயா? அவன் இப்ப புரோக்கர் இல்லைங்க, சிங்கப்பூர் தம்பியோட செக்ரட்டரி. அதான் அந்த போடு போடுறான். வா போய் விசாரிப்போம். யோ, எதுக்கு அந்த சேர்லாம்? சேர்ல உட்கார்ந்தாதான் ஒரு பந்தாவா இருக்குயா. சேர்ல உட்கார். என்ன பண்ற? என் தலை எடுத்து உனக்கு கொடை பிடிக்க போறேன். தலை எங்க? தம்பி தம்பி, என்ன விஷயமா நிலத்தை அளந்துட்டு இருக்கீங்க? இத பாரியா, உனக்கு என்ன விஷயம் வேணாலும் அவங்கள போய் கேளு, எல்லாம் சொல்லுவாங்க. அவங்களையா? அவங்களேதான். நல்லவன். You that then this that this then that. புரோக்கரே, என்ன பெரிய பண்ண சௌக்கியமா? மிஸ்டர் அம்பலவன், அங்க என்ன பேச்சு? சாரி சார். மேனர்ஸ் இல்லாம நடுவுல பேசிட்டீங்க. வாங்க நான் சொல்றது கேளுங்க. இந்த சிமெண்ட் ஃபேக்டரி அங்கதான் வரணும். அது பக்கத்துல ஒரு ரயில்வே பாதை வரணும். ரயில்வே பாலம் எதுக்குங்க? இந்த லக்கேஜ் தூக்குறதுக்கு. இந்த பாருங்க, குறுக்க பேசாதீங்க, அப்புறம் ஒரு கோர்வை வராது. இந்த சிமெண்ட் ஏற்றுமதி இறக்குமதி இல்ல, அதுக்காக தான் அந்த பாதை. அப்புறம் வேலைக்கு, ஃபேக்டரி வேலைக்கு ஆளுங்களை கிராமத்துல இருந்து எடுத்துக்கலாம். இவர் யாரு வேலை கேட்டு வந்திருக்காரா? ஐயோ, அவர் பெரிய பண்ணுங்க. அதுக்காக நீ ஏன் பண்ணுறீங்க? பெரிய பண்ண சின்ன பண்ணு சொல்லிட்டு என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காதீங்க. நான் சொல்றது செய்யுங்க. வெயில் ஜாஸ்தியா இருக்கு, நான் ஏசி வண்டியில உட்கார்றேன். அப்புறம் அந்த இளநீ கேட்டேனே, டேய் 2 இளநீ கொண்டாடா. சரிங்க. 200 இளநீ வேணும், கொடுங்க. 200 இளநியா? ஏன் புரோக்கரே, வியாபாரமா பண்ண போறாரு? அவர் இளநியை குடிக்க மாட்டாருங்க, இளநில தான் குளிப்பாரு. குளிப்பாரா? என்னங்கடா இது, நல்ல தண்ணியில நம்ம குளிக்க முடியல, எண்ணெயில குளிப்பாராம பெரிய இடமா இருக்கும் போல இருக்கு. சிமெண்ட் ஃபேக்டரி கட்டுறாரு,
பெரிய இடம் தான். அதனாலதான் என் வீட்டுல தங்கியிருக்கேன். நல்ல விஷயம் பேசும்போது அபசகுணமா ஏதோ பேசாத. அவ்வளவு பெரிய கொடைக்கு முன்னாடி இந்த கொடையை விரிக்கலாமா? அசிங்கமா இல்ல? கொடை மடக்கிட்டுங்களா? நீ கொடையை மடக்கு, நான் பையனை மடக்குறேன். என்னம்மா? அது இல்ல ஒண்ணு இல்ல. எங்க இப்படி? அது சும்மாதான் கோயிலுக்கு வந்தேன், அப்படியே உங்களை பார்த்துட்டு போலான்னு தான். ஆமா, சிங்கப்பூர்ல இருந்து உங்க வீட்டுக்கு யாரும் வந்திருக்காங்க நீங்களே, இல்லையா? ஏமா அவங்கள பாக்கணுமா? நான் எதுக்கு அவங்கள பார்க்கணும்? எனக்கு என்ன தலையெழுத்தா? சும்மாதான் கேட்டேன். நான் போயிட்டு வரேன். சரிம்மா. கணக்கு போல என்னம்மா? ஒரு டம்ளர் தண்ணி கிடைக்குமா? கொஞ்சம் இருமா, கொண்டு வரேன். இந்தாமா தண்ணி. தாகம் தீந்து போச்சு, நான் வரேன். இந்த பொண்ணு எப்படி இங்க? அந்த பொண்ணு நம்ம வேலையை சுலபமாக்கிடுச்சு. சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கணும்னு சொல்லுவாங்க. சின்ன மீன் ஒன்ன பிடிக்க அதுவே வலைய வீசிட்டு வந்திருக்கு. பெரிய மீன் பண்ணையார நான் பிடிச்சிடுறேன். என்னது கிடைக்குதா? கிடைக்குதா?